மைய ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தின தாக்குதல்களுடன் பிள்ளையானுக்கும் தொடர்பு, இறுகும் முடிச்சுக்கள். வீடொன்றில் வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம், வெளியான தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பாணை. கிளிநொச்சியில் அதிர்ச்சி சம்பவம், 16 சிறுவர்களை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய பயிற்றுனர். மனைவியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு போலீஸ் நிலையம் சென்ற கணவர். 35 வருடங்களின் பின் திறக்கப்பட்ட யாழ் பலாலி வீதி, அனுர அரசை சாடும் நாமல். குறைந்த விலையில் மின்சாரம், கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம். தென்னிலங்கையில் அதிகாலையில் நடந்த துப்பாக்கிச்சூடு, வெளியான தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் வெள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனை தொடர்புபடுத்தும் தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் படுகொலை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்பிருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுடன் அவரை தொடர்புபடுத்தும் கணிசமான தகவல்கள் கிடைத்துள்ளன. அது குறித்த விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. எந்தவொரு குற்றத்தையும் மறைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எந்தவொரு குற்றவாளியும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டோம் எனவும் இலங்கை பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் கொலை தொடர்பில் 5 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் பின்னராக கோத்தபாய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதேவேளை இலங்கை புலனாய்வு கட்டமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றிய நிலையில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள், கைதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் கும்பல் மீது தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுங்கமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாளிகா தின்ன வீடொன்றின் அறையிலிருந்து காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் நபர் ஒருவரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மாளிகா தின வியாங்கொடை பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்த மேலதிக விசாரணைகள் நுங்கமுவ போலீசார் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவிடம் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துள்ளல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக ஆணைக்குழுவிற்கு வருகை தருமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாசாநாயக்கவிற்கு எதிரான ஊழல் மோசடி வழக்கு தொடர்பில் இவ்வாறு வாக்குமூலம் ஒன்று பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவங்களுடன் ஓர் சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தொடர்பு பட்டிருப்பது நேற்றைய ஊடக அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த கடிதத்தை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அனுப்பி வைத்துள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி முற்பகல் 9:30 மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் 16 சிறுவர்களை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலை ஒன்றின் சிற்றூழியராக பணியாற்றும் குறித்த நபர் விளையாட்டு பயிற்றுவிப்பாளராகவும் செயற்பட்டு வந்துள்ளார். இவரிடம் குறித்த விளையாட்டு பயிற்சிக்காக சென்ற சிறுவர்களில் 16 பேரையே அவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளார். சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் 10 தொடக்கம் 13 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இவர்களில் சிலரின் நடத்தைகளில் மாற்றம் மற்றும் கல்வியல் திடீர் பின்னடைவு என்பவற்றின் அடிப்படையில் கவனம் செலுத்திய போது ஆரம்பத்தில் 2 சிறுவர்கள் மூலமே விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.
இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பயிற்றுவிப்பாளரால் 16 சிறுவர்கள் இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்குள்ளான அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளன. இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு போலீசாரின் கவனத்திற்கு விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு பெற்றோர் மற்றும் பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களுடன் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சந்தேக நபரை இதுவரை கைது செய்யாத போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதாக பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர். அளுத்கம தர்கா நகரம் குருந்துவத்த சமகி மாவட்ட பகுதியில் மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இன்று மதியம் தனது மனைவியின் கழுத்தில் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளதாக அளுத்கம போலீசார் தெரிவித்தனர். குடும்ப தகராறு காரணமாக சந்தேக நபரான கணவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் கூறிய ஆயுதங்களுடன் போலீஸ் நிலையம் சென்று கணவர் சரணடைந்ததாக அளுத்கம போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் கொலைக்கான காரணம் குறித்த விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். யாழ் பலாலி வீதி திறக்கப்பட்டமை தேர்தலுக்கு முன்பு வாக்குகளை பெறுவதற்கான மற்றொரு நடவடிக்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடக்கு மக்களின் உணர்ச்சிகளுடன் மோசமான அரசியல் விளையாடுவதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறுத்த வேண்டும். கடும் கட்டுப்பாடுகளுடன் யாழ்ப்பாணத்தில் பலாலி சாலையை திறக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை உண்மையிலேயே கவலை அளிக்கின்றது. பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு காரணமாக சாலை மூடப்பட்டிருந்தாலும் எந்தவொரு பாதுகாப்பு சரிபார்ப்பையும் பெறாமல் அரசாங்கம் அதை மீண்டும் திறந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலோட்டமான விடயங்களை செய்வதன் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் வாக்குகளை வெல்வதை மட்டுமே நினைத்து நாட்டின் பாதுகாப்பை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சாலை திறக்கப்பட வேண்டுமானால் அது முழுமையான பாதுகாப்பு சரிபார்ப்புக்கு பிறகு செய்யப்பட வேண்டும். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை மனதில் கொண்டு அனைத்து தடைகளும் இல்லாமல் திறக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சகஸ்தனவி மின் உற்பத்தி நிலையத்திற்காக மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த மின் நிலையத்தின் கட்டுமானம் மற்றும் உரிமை செயல்பாட்டை சகஸ்தனவி நிறுவனம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மின்சார சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இதன்படி 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் உரிமை இலங்கை மின்சார சபைக்கு மாற்றப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள வீட்டு மற்றும் வணிக நுகர்வோருக்கு நம்பகமான மற்றும் குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்கும் நோக்கத்துடன் இது செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. கிரிபத்கொடை பகுதியில் காவல்துறையினால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் கிரிபத்கொட கால சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சந்தேகத்திற்கிடமான வகையில் மோட்டார் சைக்கிளில் இருந்த ஒருவரை சோதனை செய்த வேளை சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயற்சித்ததால் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. மேலும் காயமடைந்த நபர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணம் கோக்குவில் குளப்பிடி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 19 வயதான குறித்த சந்தேக நபரிடமிருந்து 94 போதை மாத்திரைகளும் 465 கிராம் கஞ்சா கலந்த மாவும் மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.